வணக்கம். இன்றைக்கு தைப்பூச திருநாள். தமிழகம் மட்டுமில்லாது உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய தமிழ் கடவுளாகிய முருகனுக்கான திருநாள். இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாதங்களில் ஐப்பசி மாதம் என்று வரிசைப்படுத்தி சொல்லுவோம். தை மாதம் 10வது மாதம். மாதங்களில் தை 10வது மாதம். நட்சத்திரங்களில் பூசம் 8வது நட்சத்திரம். இந்த பூசம் தை மாதத்தில் முழு நிலவினாளில் பிரகாசிக்கின்ற காலம்தான் தைப்பூச திருநாள். அதுவும் இதற்கான ஆதாரம் என்ன என்று பார்த்தால், திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்கின்ற பெண் இறந்து போக அவருடைய சாம்பலிலிருந்து அவளை உயிர்ப்பிக்கிறார். அப்போது தேவார பாசுரங்களை பாடல்களை அவர் சொல்ல 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 அந்த சாம்பலிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை எழுவது போல அந்த பெண் உயிர் பெற்று வருகிறாள். அப்போது அவருடைய பாடலில் திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்ற தமிழர் திருநாட்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார். அப்படி என்றால் 7ஆம் நூற்றாண்டிலேயே தைப்பூசம் என்கின்ற திருநாள் கொண்டாடப்பட்டது என்பதை திருஞான சம்பந்தருடைய பாடல் மூலமாக அறிகிறோம். சரி, இப்போ நம்ம மாதத்தை பற்றி பார்த்துட்டோம், நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மட்டுமில்லை, குறிஞ்சி கிழவன், பாலமுருகன், இளைஞர்களுக்கு வீரமுருகன், முதியோர்களுக்கு ஞானமுருகன். தார்காசூரன் என்கின்ற அந்த அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பழனிமலையிலே 6 படை வீடுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம், போய் பார்த்திருப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை திருத்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை விதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி பாடுவார். அதில் இந்த பழனியில் நடக்கின்ற இந்த விழாவை காண்பதற்காக மட்டுமல்லாமல் தைப்பூச திருநாளுக்கு பாத யாத்திரை செல்கிற பக்தர்களை பார்த்துருப்பீர்கள். நானே போயிருக்கிறேங்க, குடும்பத்தோடு போயிருக்கிறேன். இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் போய்கிட்டே இருக்காங்க. 100 பேருக்கு மேலே நடந்து போவோம். எங்கள் குடும்பத்திலேயே லட்சக்கணக்கான பேர் போவாங்க. இந்த திருவிழாவை உலகமெங்கும் பிரபலப்படுத்தியவர்கள் யார் என்றால் நகரத்தார் பெருமக்கள் தான். அவங்க வைரவேல் கொண்டு வருவாங்க. வழியெல்லாம் அன்னதானம் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த சொல் எங்கேயும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். காவடி எடுத்து வருவாங்க, பால் குடம் எடுத்து விடுவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. இதில் கொடுமுடி தீர்த்தத்தை கொண்டு வர்ற அந்த அழகே நல்லாயிருக்கும். மேலே பானை வச்சு 2 பக்கம் கயிறு பிடிச்சி கொடுமுடியிலேருந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு வருவாங்க. தைப்பூசத்துக்கு முருகனுக்கென்று இந்த பெருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லைங்க, பூசத்தன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆஸ்ட்ரோ வானவில் சேனல் மலேசியாவில் இருக்குது. அதில் நேர்முகவர் அன்னைக்கு போவேன். அப்படி போகிறப்ப 10 மலை, கல்லுமலை, தண்ணீர் மலை என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அங்கே விழா நடக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? லட்சக்கணக்கான தமிழர்கள் மட்டுமில்லாமல் மலைக்காரர்கள், சீனர்கள் எல்லாம் காவடி எடுத்து விடுவாங்க. அந்த படியில் அவங்க ஏறி போகிற அழகு, அந்த 10 மலை மலையில் ஏறி போகிற அழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படின்னா, யாரும் தள்ளிவிட்டு போக மாட்டாங்க. ஒரு படியில் எல்லோரும் ஏறுற வரைக்கும் நிற்பாங்க. அவங்க போன பிறகு அடுத்த படி. அப்படியே ஒரு இதில் நகரும் படிக்கட்டு மாதிரி நமக்கு தோணும். அங்கே ஒரு அருமையான ஆறு ஓடுகிறது அந்த அதை சுற்றி, மலையை சுற்றி. இந்த தைப்பூசத்தன்றைக்கு தான் வடலூரிலே வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட தினம் என்று சொல்வார்கள். அதுபோல் தில்லையிலே நடராச பெருமானும் சிவகாமி அம்மையும் நடனம் புரிந்த நாள் இந்த நாள்பாங்க. எல்லாத்த காட்டிலையும் மதுரையில் ஒரு சிறப்பு இருக்குங்க. தெப்பத் திருவிழா நடக்கிறது அன்றைக்கி தான். திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்காக திருமலை மன்னர்
அந்த மண்ணை எடுத்த இடத்துக்கு தான் தெப்பக்குளமாக மாற்றிருக்காங்க. அது வண்டியூர் தெப்பக்குளம்னு இன்றைக்கும் பேர். அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் அந்த மைய மண்டபம் இருக்கும், நீராளி மண்டபம். அதில் தெப்பத்தில் சுவாமி அம்பிகையோடு ஆலவாய் அண்ணலும் அங்கேற்கண்டியும் அதில் வருவாங்க. இதில் மிதந்து வரும் அந்த தெப்பம். அப்போது ஒரு காட்சியை பார்க்கலாம். எங்கும் விளக்குகள், அகல் விளக்குகள், மின் விளக்குகள், ஆகாயத்தில் முழு நிலவு, இப்படியான அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கின்ற நாள்தான் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாளிலே முருகனை வழிபடலாம், எம்பெருமானாகிய சிவபெருமானை வழிபடலாம். இந்த தைப்பூச திருநாளில் எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளாகிய கடவுளை ஒளிவடியில் வள்ளலாருடைய நோக்கில் வழிபடலாம். தைப்பூச திருநாளை கொண்டாடுவோம். பழமை மிகுந்த திருவிழாக்களில் ஒன்று தைப்பூசம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.